லெட்ஸ் வெல்கம் மை கோ ஆங்கர் நிஷா. அடி பாவி மகளே. ஒரு வாரமும் இது மாதிரி ஒரு காஸ்டியூமை போட்டு வந்து நீ உயிர் எடுக்கிறனால கமெண்ட்ஸ்ல வந்து கேக்குறானுங்க கக்கூஸ் ரவுண்ட் எப்பன்னு. ஏண்டா நான் வர்ற வரைக்கும் இந்த ரவுண்ட் என்ன ரவுண்ட், எந்த சாவிக்கா, இதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. அப்புறம் அது எதுக்கு நான் விருந்து வச்ச எல்லாத்துக்கும்? சும்மா மிச்சப்பட்டா கொண்டாந்து கொடுத்துருவீங்களா? நான் வரணும், நான் என்ன ரவுண்டுன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் அந்த ஷோ ஆரம்பிக்கணும். சரி நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு விளையாட போறது டைனிங் ரூம்காக. பார், உங்களுக்குலாம் ரசனையே இல்ல. இப்ப நான் நடுவர்கள்ட்ட போறேன். ராதா மேம், நீங்க சொல்லுங்க மேம், ஹவ் இஸ் மை காஸ்டியூம்? ரொம்ப நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் கேரளாவை இமிட்டேட் ஆமா, பண்ணிட்டீங்க. கதகளி காஸ்டியூம். கதகளி இருக்குல்ல, அது எனக்கு அப்படியே ஞாபகம் வருது. ஆஹா, அதான். ஆனா இந்த மாதிரி ஸ்டைலிஷ் எல்லாம் ஒன்லி நிஷா கேன் டு. டான்ஸ் ஆட வேண்டியது, விழ வேண்டியது. ரெடியா இருக்காங்க. அட அட அட. நிஷாக்கா ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீ பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். ஆனா மேட்சிங் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லா. எஃபர்ட் மேம். இந்த ஒவ்வொரு வாரமும் இப்ப கமெண்ட்ஸ்ல என்ன கேக்குறாங்க, நிஷா என்ன காஸ்டியூம் போட போறாங்க, நிஷா வந்து என்ன சொல்ல போறாங்க. நான் கூட ஒரு கமெண்ட் படிச்சேன். எங்க அண்ணன் ஏதோ கமெண்ட் நான் கூட ஒரு கமெண்ட் படிச்சேன். நிஷா ஏன் இந்த ஷோக்கு வராங்க, நிஷா ஏன் தேவையில்லை, இதெல்லாம் உனக்கு நல்லதில்லை தெரியுமா?